விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஏண்டா கிடைச்சது அவளோட பணம்லனா என்னடா அது மர்மோ? எனக்கு அதான்டா புரியல. காயத்ரியோட டெட் பாடி கிடைக்கலனா அப்ப அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா? எனக்கு நம்பிக்கை இல்லடா. நான் குத்தி அவ சாகலனாலும் அவ்வளவு உயரத்துல இருந்து விழறப்போ அவ உயிர் பழைக்க சான்ஸே இல்ல. அப்படின்னா அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஏன் உடம்பு கிடைக்கல? எனக்கும் அதான்டா குழப்பமா இருக்கு. காயத்ரி உயிரோட இருக்கலாம் இல்லையான்னு எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? டேய், அதை பத்தி நாம எதுக்குடா அலட்டிக்கணும்? நம்ம பிரச்சனை முடிஞ்சது. நான் வெளியில வந்துட்டேன். உன் மேலேயும் யாருக்கும் டவுட் வரல. அப்புறம் எதுக்குடா கவலை பண்ணோம்? விடா, பாத்துக்கலாம். எப்படிடா விட முடியும்? போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் மாதிரி ஒருத்தன் போன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம 2 பேரை தவிர இந்த விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னாலே நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மிரட்டல்காரன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்? நம்மளை பிடிக்காதவனா இருந்தா முதல்ல போலீஸ்க்கு போய் நம்மளை காமிச்சு கொடுத்துக்கணும். இவன் அதை செய்யல. பிடிச்சவனா இருந்தா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இவன் அதுவும் செய்யாம போன்ல உன்னை பாராட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் நோக்கம் தான் என்ன? அவன் நோக்கம் வெறும் என்ன பாராட்டுறதோட நிக்கலடா. என் ஆபீஸ் அட்ரஸ்க்கு பணம் வேற அனுப்பி வச்சிருக்கான். என்னடா சொல்ற? அவன் எதுக்கு உனக்கு பணம் அனுப்புனா? தெரியலையே. அதுவும் அவன் சாதாரண அமௌண்ட் அனுப்பல, 20 லட்சம் அனுப்பி வச்சிருக்கான். 20 லட்சமா? ஆமாண்டா. அவ்வளவு படத்தை பார்த்ததும் என் கை கால்லாம் ஆடி போயிடுச்சு. வேண்டான்னு போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. அங்க 1008 கேள்வி வரும். அத்தனை பணத்தையும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. 20 லட்சம்னா அது ரொம்ப பெரிய தொகைடா. அவ்வளவு வசதி இருக்கிறவன் எதுக்காக காயத்ரியால பாதிக்கப்பட்டிருக்கணும்? அப்படியே அவன் நினைச்சிருந்தா இந்த 20 லட்சத்தை செலவு பண்ணி காயத்ரியை எந்த தடையும் இல்லாம கொண்டிருக்க முடியாதா? எனக்கும் இதே கேள்விதான்டா. அவன் போன் பண்ண நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போனேன். அங்க போனா யாரோ ஒரு ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு. அவர் உனக்கு தெரிஞ்சவரா? அப்படி எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நான் காலேஜ்ல படிச்சப்போ அவர் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு. எங்க காலேஜ் ஸ்ட்ரைக் எல்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதை தவிர அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. ஆனா அவரோட மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சான். அந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு போன் வந்திருக்கு. நாம கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சவன் போலீஸ் கிட்ட போகாம நமக்கு எதுக்காக பணம் கொடுக்கறான்? ஒன்னும் புரியலையே. அவன் யாரு, அவன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நான் திகைச்சு போய் நிக்கிறேன். சரி, அந்த 20 லட்சத்தை என்ன பண்ண? என்ன செய்ய முடியும்? அதை ஒரு ஜிப்பர் பேக்ல போட்டு வாட்டர் டேங்க்ல ஒளிச்சு வச்சிருக்கேன். சரிடா, அது அப்படியே அங்க இருக்கட்டும். நம்ம மெல்ல அதை பத்தி விசாரிப்போம். சரியா? சரி. டேய், நீ போய் குடி. அண்ணி வந்துட போறாங்க. சரி. அவமானமா இருக்கல. 2 கோடி ஒரே நாள்ல கொண்டுட்டு போய் கட்டிருக்கோம்ல. அப்படி இருந்தும் உன் மேல இருக்கிற கேஸ அந்த சத்யா வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அப்பா, பணத்தை விடுப்பா. லிங்கம் ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டான்ற பேர் இருக்கு பாரு. அப்பா, இனிமே உன்னை யாருப்பா மதிப்பா? அதான்ல, அதான் எனக்கு அவமானமா இருக்கு. வாங்கின பணத்தை என்னைக்குமே இந்த லிங்கம் திருப்பி கொடுத்ததில்ல. அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வச்சதும் இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியாவ? அப்பா, தாசில்தார்னா என்னமோ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி பேசுறாவ. எத்தனை தாசில்தாருக்கு நம்ம பணத்தை தூக்கி எறிஞ்சிருப்போம். இவ என்னமோ பெரிய இவளாட்டம் பேசிட்டு இருக்கா. அவளை விடக்கூடாதுல. அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவ படணும். அத நினைச்சு நினைச்சு வேதனை பண்ணும்ல. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. பா, அதுக்குதான்ப்பா நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவளை விடவே மாட்டேன். அவ தங்கச்சியை வச்சு அந்த சத்யாவை உன் காலில் விழ வைக்கிறேன்ப்பா. விடாதல. ஒரு மகன் கிட்ட ஒரு அப்பா இந்த விஷயத்த பேச கூச்சமா தான் இருக்கு. ஆனாலும் சொல்லுதேன், அந்த சத்யாவோட தங்கச்சி நீ சும்மா விடாத. ஆசை காட்டு, ஆள மயக்கு. எப்படியாவது தனியா கூட்டிட்டு போய் அவளை கெடுத்து சின்ன பின்னமாக்கல. பா, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமால, பேப்பர்ல மட்டும் நியூஸ் பாக்குறோம்ல, அந்த மாதிரி செஞ்சிரு. தனியா கூட்டிட்டு போய் காப்பிலோ கலர்லயோ ஏதாவது மயக்க மருந்த கலந்து அவளை சின்ன பின்னமாக்கிரல. அவ வயித்துல பாரத சுமக்க கூடாது. ஆனா அந்த சத்யாவோட மண்டையில இருக்கிற திமிரு அடக்கணும்ல. அப்பா,
நீ கவலையப்படாதப்பா. திரும்ப அதே லேஅவுட்டை மீட்டு அந்த சத்யா கையாலேயே கையெழுத்து போட வச்சு உன்னை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறேன்ப்பா. கெட்டு போன உன் பேரை நான் காப்பாத்துறேன்ப்பா. வந்துட்டான் டிஸ்டர்பன்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளே இவளுக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. இப்படி கதவை மூடிக்கிட்டு பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறா. அவங்க அக்காக்கு இருக்கிற அறிவுல 1000ல் 1 பங்கு கூட இவளுக்கு இல்லாம போச்சுல. எப்ப பார்த்தாலும் நொய்யு நொய்யுன்னு பேசி டார்ச்சர் பண்ணுதா. கதவை திறக்கலனா கதவை உடைச்சாலும் உடைச்சிருவா. இரு நான் வரேன். ஆக்கங்கிட்ட கூவா அறிவு கிட்ட மூதி. முக்கியமான விஷயம் கதவை மூடிட்டு பேசிட்டு இருக்கோம். கதவை நொங்குன்னு தட்டிக்கிட்டு இருக்குதா. அக்காவை நினைச்சு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கண்டுபிடிச்ச உடம்பு அக்காவுது இல்லைன்னா அப்ப அக்கா எங்க தான் போனா? அவ உயிரோட இருக்காளா என்ன ஏதுன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இனிமேதான் பைத்தியம் பிடிக்கணுமா? முக்கியமான விஷயத்தை பேச விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை பேச இதுவால நேரம்? இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்க்க முடியுமாயா? அக்கா உயிரோட இருந்தா உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அப்படியே நல்லா வந்துட போது எவா இல்ல. எதுக்குல ஏன் தாலியை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்படி போய் நில்லு. ஐயா ஐயா, அக்காவோட நிலைமை என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? ஊரு கூட எப்படி கெடுக்கணும்னு அப்பனும் மௌனும் உள்ள ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆலயம் மூஞ்சே மாதிரி போல. அப்ப எங்க அக்காவோட நிலைமை? போய் அவ தொலைஞ்சு போன மலை அடிவாரத்துல நின்னு 1 வாரம் அக்கா அக்கான்னு கூப்பாடு போடு. உங்க அக்கா எங்க இருந்தாலும் ஓடி வந்து உன் முன்னாடி நிப்பா. இங்க வந்து என் உசுர வாங்கிட்டு போல. என்ன இவனுங்க எனக்கு தெரியாம கூடி கூடி ரகசியம் பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி என்ன பேசுவானுங்க? 2 நாள்ல அக்காவை சுத்தமா மறந்து போன மாதிரி பேசுறானே இவன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை கழுத்து அடிச்சு கொண்டலாம் போல இருக்கு. பா, அவளை என்னத்துக்கு என்ன வீட்டுல உட்கார வச்சிருக்க? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்த பொறுமை? அப்படியே அவளை பார்க்க பார்க்க எனக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுது. இன்னைக்கே புடனில் 4 தட்டு தட்டி அவளை வீட்டை விட்டு துரத்தி விடு. இல்ல, அப்பா ஒரு விஷயத்துல பொறுமையா இருக்க சொன்னா அதுல அர்த்தம் இருக்குல்ல. அட, என்னத்த பொல்லாத அர்த்தம்? இல்ல, நாம இன்னும் அந்த சத்யாவோட கணக்க முடிக்கல. இன்னும் அவ முழு பலத்தோட நமக்கு எதிரியாவே இருக்கா. இந்த நேரத்துல இவ்வளவு துரத்தி விட்டா நமக்கு என்ன ஆகும்? நம்ம மேல இருக்கிற கோவத்துல நேரா சத்யா கிட்ட போய் தான் ஒப்பாரே வைப்பா. அவ காட்டி கொடுத்துருவாளா? அவ்வளவு தைரியமா அவளுக்கு? இல்ல, காட்டி கொடுக்கறதுக்கு தைரியம் தேவையில்ல. மனசுல வஞ்சம் இருந்தா போதும்ல. இவன் நம்மளை காட்டி கொடுக்க யோசிக்கவே மாட்டா. நம்மளை பத்தின ரகசியம் எல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால நம்ம பொறுமையா தான் நம்ம வேலையை காட்டணும். ஏன்பா அதுக்காக இந்த சனியனை காலகாலத்துக்கு கூட வச்சுட்டு அலைய போறோமா? இல்ல, அப்படி யாரில் சொன்னது? நாமளா துரத்த கூடாதுன்னு தான் சொன்னேன். அவ தானா வெளியே போறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். அதை எப்படிப்பா பண்ணுவ? இல்ல, அத நான் பாத்துக்கிட்டு விடு. அவளை தன்னால வெளியே போக வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த சத்யாவோட தங்கச்சியை கெடுத்து நாசமாக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்னோட வேலையை நான் பாத்துக்கிட்டுதேன். உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டா செய்யாது போதும். அப்பா, அதெல்லாம் நான் பட்டைய கிளப்புவேன்ப்பா. நீ கவலையப்படாதப்பா. ஹலோ. என்ன பிரகாஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல் இருக்கு. ஏய், மறுபடியும் நீயா? ஆமா, நானே தான். அந்த டெட் பாடி காயத்ரியோடது இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சு உங்க அண்ணனை வெளியெடுத்துட்ட போல் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுவும் வேண்டாம், நான் பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன். அந்த காயத்ரி ஒழிஞ்சா. அதுவும் நீயே அவளை கொண்டிருக்க, அதுவே எனக்கு போதும். எதுக்காக இப்படி மறுபடியும் பேசி சித்திரவதை பண்ற? நான் அவளை கொலை பண்ணல. இப்படி சொன்னா நான் விட்டுருவேனா? இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தானே தெரியும். நீ சட்டத்தை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது பிரகாஷ். இங்க பாரு, நீயா எதையோ கெஸ் பண்ணிக்கிட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. நீ எனக்கு அனுப்புன பணத்தை உன்கிட்ட திருப்பி கொடுக்கணும். நீ எங்க இருக்க சொல்லு. என்னது? நான் கெஸ் பண்றேனா? அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், நீ சும்மா மிரட்டுற. என்ன போட்டு வாங்க பாக்குற. அப்ப வேற வழியே இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன், உன்னோட மொபைலுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். அது எப்படிப்பட்ட வீடியோ தெரியுமா?
அத மட்டும் இன்டர்நெட்ல போட்டா வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆக போகுது. அதை அனுப்புறேன், பார்த்துட்டு நீயே சொல்லு. வச்சிரவா? ஹலோ. என்ன பிரகாஷ், எல்லாத்தையும் கண்ணார பாத்தியா? டேய், யார் நீ? உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? அந்த விவரம்லாம் உனக்கு வேண்டாம் பிரகாஷ். ஆனா நான் ஆதாரம் இல்லாம உன்கிட்ட பேசல. அது புரியுதா உனக்கு? எதுக்காக என்ன இப்படி கொல்ற? என்னது? நான் உன்னை கொல்றேனா? நீ தான் காயத்ரியை கொன்ன. நான் அதை வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நான் இதை அப்படியே போலீஸுக்கு அனுப்புனா உனக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? டேய், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. பயப்படாத, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் உனக்கு நல்லதுதான் பண்ண நினைக்கிறேன். நான் அடுத்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன். அது இந்நேரம் வந்திருக்கும். நான் லைன்லயே இருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. கொடுப்பா, என்கிட்ட கொடு. நான் இல்ல, அவர் தான் வரணும். அவரே வந்துட்டாருப்பா, அவர்கிட்ட கொடுத்துரு. பிரகாஷ் சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. சார், உங்களுக்காக வாங்கி சார், வைக்கிறேன், இதுல பார்த்து கொடுக்க மாட்டேன்ட்டாரு. உங்க வேலையை பாருங்க, அது போதும். ஓகே சார். என்ன பிரகாஷ் சார், அடிக்கடி தனியா போயிடுறீங்க? உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னேன். எதுக்கு இந்த நகையை அனுப்பி வச்சிருக்க? மொத்தம் 4.5 பவுன் நகை, செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 1,11,000 வந்துச்சு. டிசைன் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் நான் கேட்டேனா? நீ கேட்காமலே நான் கொடுத்துருக்கனே, அதுக்கு நன்றி சொல்லுப்பா. இதை உன் பொண்டாட்டிக்காக வாங்கி அனுப்பியிருக்கேன். இதை நாளைக்கு உன் பொண்டாட்டி கழுத்துல போட்டு விடுறேன். இல்லைன்னு வை, நாளைக்கே இந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டு விடுவேன். அது நிச்சயம் நாடு முழுக்க வைரல் ஆகும். என்ன சொல்ற? டேய் ப்ளீஸ், அவசரப்பட்டு அப்படி எதுவும் செஞ்சிடாத. நான் அவசரப்படவே மாட்டேன். நீ என் நம்பரை வச்சு என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ண மாதிரி இனிமே எதுவும் பண்ணாம இருந்தா போதும். டேய், அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொன்னதை செய். நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு இந்த நகையை போட்டு விடு. வச்சிரவா? என்ன பிரகாஷ் சார், டெய்லி ஒரு பார்சலா வருது. மேடம் கிஃப்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு என்ன வருது போகுதுன்னு கவனிக்காம உங்க வேலையை மட்டும் போய் கவனிக்க.
சிந்தாம செதறாம அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கோம். வயிற்றுச்சலா இருக்கு. அவ்வளோ பணத்தை நான் பார்த்தது கூட இல்லை மச்சான். அவ்வளவு பணத்தை செட்டில் பண்ணியும் சத்யா என் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டா. பணத்துக்கு பணமும் போச்சு, எங்க அப்பா மேல இருந்த மரியாதையும் போச்சு. எல்லாத்தையும் இழந்து மொட்டையா நிக்கிறோம். அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? பழி வாங்கியே ஆகணும். இப்பதான் அந்த சத்யாவோட தங்கச்சி என் வழிக்கு வந்துட்டால, அவளை தனியா கூட்டிட்டு வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி அந்த சத்யாவை கதற விடணும். அதான் அவளை பழி வாங்க சரியான வழி. அவ மிடில் கிளாஸ் பொண்ணுடா, அவ்வளவு ஈஸியா சாச்சிட முடியும்னு நினைக்கிறியா? அவளை சாக்கிற வழியை தான்டா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்றது மானகெட்ட பொழப்பா இருக்குடா. குணா கிட்ட மன்னிப்பு கேட்கறது மானக்கிட்ட போலப்பா. டேய், அவன் ஒரு குடிகாரன், அந்த அஞ்சலி ஒரு முட்டாள். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி எப்படியோ போய் தொலையட்டுமேடா. அஞ்சலி புத்திசாலி பொண்ணு. குணாவை நம்புறானா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஐயோ ஆண்டவா, இவனை பழமா படைச்சு இவனுக்கு ஒரு லவ் கொடுத்த பாத்தியா? அதான் ஆண்டவா நீ பண்ண பெரிய தப்பு. ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ நம்ம உதவி செய்யணும். அதுதான் உண்மையான அன்பு. நான் குணா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். இனிமே அஞ்சலி வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன். இந்த கொடுமையெல்லாம் நான் கண்ணால பார்க்க வேண்டியிருக்கு பார். கடவுளே, டேய் அவனுங்க அங்க இருக்கானுங்கடா. குணா, நீ அவளை கெடுக்கணும்னு நினைச்சின்னா ஊருக்குள்ள எதுவும் பண்ணாத. ஈஸியார் கூட்டிட்டு போயிடு. அங்கதான் நிறைய காட்டேஜ் இருக்கு, ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்க வச்சு நீ அவளை கெடுத்துடலாம். ஈசிஆர்ல காட்டேஜுக்கும் பஞ்சம் இல்ல, என்கிட்ட பணத்துக்கும் பஞ்சம் இல்ல. சரியான காட்டேஜ் கூட்டிட்டு போயிடணும். அவ மிடில் கிளாஸ் பொண்ணுடா, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டா. அவளுக்கு மயக்க மருந்து தான் கொடுக்கணும். இல்ல ஏதாவது ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துடலாமாடா? இல்லடா, கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்தா என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு மருந்து இருக்கான். அதை எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் வாங்க போறேன். அதை கொடுத்து அவளை கெடுக்க போறேன். அவ முழிச்சு எழுந்திருச்சதும் கத்தணும், கதறணும்டா. டேய் பாத்துடா, ஜாக்கிரதை. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எவனாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. இனி என் பகடக்காய் அவதான். இனிமேல் அவளை வச்சு நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய், நீ 6 அடி உயரம் இருந்தாலும் 4 பேர் உன்னால சமாளிக்க முடியாது. போனா உன்னை பின்னி எடுத்துருவானுங்க. முதல்ல இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்லலாம். வா போலாம். கலா, தண்ணி வரலையே. இப்பதானே 1/2 மணி நேரமா மோட்டர் ஓடி ஆஃப் பண்ணிட்டு வரேன். அப்ப ஏன் வரல? ஐயோ, ஒருவேளை மேலே டேங்க்ல ஏதாவது அடைச்சிருக்குமோ? சரி இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். தண்ணி ஃபுல்லா தானே இருக்கு, வேற என்ன அடிச்சிருக்கு?
நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.